மனித வரலாற்றில் 3 புரட்சிகள் முக்கியமானவை என்று யுவல் நோவா ஹராரி குறிப்பிடுகிறார். முதலாவது புரட்சி அவருடைய பிரக்னையில் ஏற்பட்ட புரட்சி 70,000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்டது. அடுத்த புரட்சி வேளாண்மை புரட்சி 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்டது. அடுத்த புரட்சி அறிவியல் புரட்சி 500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்டது. ஒற்றுமை இருக்கிறது. நாமும் சிம்பன்சியும் கொரில்லாவையும் விட அதிகமான சொந்தக்காரர்கள். அந்த சிம்பன்சிக்கும் நமக்கும் 98.4% ஒற்றுமை இருக்கிறது. நம்முடைய குரல் வளை விரிவடைந்தது, உதடுகள் வெளியே வந்தது, நாக்கு, பற்கள் ஆகியவை பரிணாம வளர்ச்சி அடைந்தன. அப்போது நாம் பேசத் தொடங்கினோம், பலவித ஒலிகளை எடுக்க தொடங்கினோம். அப்போதுதான் மனிதனுடைய பேச்சு மொழி என்பது உருவானது. அது விலங்குகளிடம் இல்லை. இயற்கை பேசுகிறது. ஆறு பாய்ந்தும், கடல் அலை எழுப்பியும், மரங்கள் கிளையசித்தும், மலர்கள் நறுமணத்தின் மூலமும் பேசுகிறது. யானைகள் பிளிரியும், சிங்கங்கள் முழங்கியும், புலிகள் உரிமையும், நாய்கள் குரைத்தும் ஒளி எழுப்புகிறது. தமிழுக்கும் திருநெல்வேலியில் இருக்கிறவர்களுடைய தமிழுக்கும் வேறுபாடு, கோவையில் இருக்கிறவருடைய தமிழுக்கும் மதுரையில் இருக்கிறவருடைய தமிழுக்கும் வேறுபாடு, நெல்லைக்கும் கன்னியாகுமரிக்குமே வேறுபாடு. ஆனால் ஆப்பிரிக்காவில் இருக்கிற கிளிகளும் ஒரே மாதிரி தான் கத்துகின்றன, இந்தியாவிலே இருக்கிற கிளிகளும் ஒரே மாதிரி தான் கத்துகின்றன. எனவே மனிதன் மாத்திரம்தான் மொழியை காலத்திற்கு காலம் மாற்றி மாற்றி அதை வளப்படுத்திக் கொண்டே இருக்கிறான், விரிவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றான். அது மனிதனுடைய மொழியினுடைய சிறப்பாக இருக்கிறது. விலங்குகளுடைய மொழிக்கும் மனிதனுடைய மொழிக்கும் எப்படி வேறுபாடு நடந்தது? மனிதனுடைய மொழி இவ்வளவு விரிவடைந்ததற்கு காரணமே புரளி பேசுவதால் தான் என்று கண்டுபிடித்திருக்கிறார். மற்ற விலங்குகள் எல்லாம் இருக்கும் போதுதான் பேசுகின்றன. ஆனால் மனிதன் தான் இல்லாதவரை பற்றி பேசுகிறான். மற்ற ஏனென்றால் 150 பேருக்கு மேல் இருந்தால் அவர்கள் புரளி பேசிக்கொள்ள முடியாது. 150க்குள் இருந்தால்தான் புரளி பேச முடியும். அப்போதுதான் அவர்கள் பரிமாறிக்கொள்ள முடியும் என்று கண்டுபிடித்திருக்கிறார். எனவே மனித மொழி என்பது இவ்வளவு விரிவடைந்த காரணத்தால், செறிவடைந்த காரணத்தால் நாம் இங்கே சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் சொற்பொழிவை ஆற்றிக் கொண்டிருக்கிறேன். வேறு எந்த விலங்கும் இப்படி சொற்பொழிவை ஆற்றவும் முடியாது, மற்ற விலங்குகள் சொற்பொழிவை கேட்கவும் முடியாது. சிம்பன்சியில் 30க்கு மேல் ஒரு குழு கிடையாது. ஆனால் லட்சக்கணக்கான பேர் ஒரு உரையை கேட்க முடியும். சொற்பொழிவுகளுடைய சிறப்பு என்ன? சொற்பொழிவுகள் மனிதனுக்கு ஒரு நம்பிக்கையை தரும், அவனை ஆற்றுப்படுத்தும், வழிநடத்தும், நெறிப்படுத்தும், ஊக்குவிக்கும், தூண்டும், அனைத்தையும் செய்யும். 1990ஆம் ஆண்டு காவிரி நடுவர் மன்றம் தஞ்சை பகுதிக்கு வந்தது. அவர்கள் வருகிற போது என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. அப்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் பதவியில் இல்லை. எனவே அதிகாரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாம் நீண்ட மனித சங்கிலியை காவிரி டெல்டா பகுதி முழுவதும் அமைத்து நாங்கள் எல்லாம் காவிரி இல்லாமல் வாழ முடியாது என்பதை அவர்கள் இதயத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அப்போதுதான் நாகப்பட்டினத்தில் சாராட்சியர், எங்களுடைய மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் விவேக் ஹரிநாராயணன், அவர்கள் சொன்னார்கள், சாராட்சியர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், கோட்ட வளர்ச்சி அலுவலர்கள் போன்றவர்கள் எல்லாம் ஒரு பிரச்சாரம் போல மக்களிடம் சென்று மனித சங்கிலி அமைக்க வேண்டும் என்று காலையிலிருந்து இரவு வரை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் மற்ற கோப்புகளை எல்லாம் இரவில் பார்ப்பது என்று முடிவு செய்துவிட்டு ஒரு திறந்த ஜீப்பிலே சென்று ஊர் ஊராக மக்களிடம் காவிரி எவ்வளவு முக்கியம், சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதை எப்படி சங்க இலக்கியங்கள் பாராட்டின என்றெல்லாம் பேசி, இந்த காவிரி நமக்கு பாய வேண்டும் என்றால் மனித சங்கிலியை அமைக்கத்தான் வேண்டும் என்று நிறைய பிரச்சாரம் செய்தோம். அதன் பலனாக
தொடர்ந்து மனித சங்கிலி இடைவிடாமல், தொய்வில்லாமல், இடைவெளி இல்லாமல் அமைக்கப்பட்டு அந்த காவிரி நடுவர் மன்றம் இந்த மக்களின் ஜீவாதாரமே காவிரிதான் என்று நண்பர்களே புறப்படுங்கள் என்று சொன்னதும் கூட்டமே காலியாகிவிட்டது. புறப்பட்டு சென்று விட்டார்கள். எனவே எச்சரிக்கையோடு பேச வேண்டியது மிக முக்கியம். சொற்பொழிவுகளின் காரணமாக நம்முடைய தகவல் பரிமாற்றம் விருத்தியடையும். ஒருவர் பேசுவதை பார்த்து நாமும் நன்றாக பேச கற்றுக்கொள்வோம். எந்த சொல்லை எங்கே பயன்படுத்துவது என்று தெரிந்து கொள்வோம். நம்முடைய உடல் மொழிகள், கண் அசைவுகள், முகக்குறிப்புகள், நிற்கின்ற தோரணை போன்ற அனைத்துமே நல்ல சொற்பொழிவுகளை கேட்கிற போது நம்மாலும் பின்பற்றப்படும். ஒரு பேச்சை லட்சக்கணக்கானவர்கள் ஒரே நேரத்தில் கேட்கலாம். ஒரு புத்தகத்தை ஒருவர் தான் வாசிக்க முடியும். ஆனால் மிகச்சிறந்த பேச்சை லட்சக்கணக்கானவர்கள் கேட்க முடியும். கண்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் காதுகளை மட்டும் திறந்து வைத்து பேச்சை கேட்கலாம். சில பேச்சுகள் நடக்கிற போது காதுகளை மூட வேண்டிய கட்டாயம். இந்த உரையை ஆற்றுகிற போது கூடியிருந்தவர்களுடைய எண்ணிக்கை 2,50,000. அவர்கள் அனைவருமே ஆப்பிரிக்கர்கள் அல்ல. அமெரிக்கர்களும் வந்தார்கள், ஐரோப்பியர்களும் வந்தார்கள். அத்தனை பேருமே அந்த பேச்சிலே கட்டுண்டு போனார்கள். மகாத்மா காந்தி பேசுகிற போது மிக வலிமையான ஒளிவாங்கிகள் எல்லாம் இல்லை. 1000 பேருக்கு ஒருவர் நிற்பார். காந்தியடிகள் பேசியதும் அந்த 1000வது நபர் அடுத்த 1000வது நபருக்கு சொல்வார். அவர் அடுத்த 1000வது நபருக்கு சொல்வார். இப்படித்தான் அந்த தகவல் மக்களை சென்று அடைந்தது. பாபா சாஹேப் அம்பேத்கர் மிக சிறப்பான உரைகளை ஆற்றி மக்களை ஆற்றுப்படுத்தினார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் 2 பேரும் பேசுவதை வைத்துத்தான் மக்கள் ஓட்டு போடுவதையே முடிவு செய்தார்கள். நிக்சனுடைய வானொலி பேச்சு நன்றாக இருந்தது, ஆனால் அவருடைய தொலைக்காட்சி பேச்சு தொய்வடைந்து போனது. அப்போது கென்னடியுடைய பேச்சு அழகாக உடல் மொழியும் குரல் மொழியும் ஒத்து போனதால் மக்கள் கென்னடியை கணக்கான மக்களை சென்றடையும். தலைமை பண்புகள் வேண்டும் என்றால் அதற்கு சொற்பொழிவு தேவை. மகாத்மா காந்தியடிகள் மென்மையாக பேசுவார். ஆனால் இந்திய அரசியலில் அவர் நுழைந்த பிறகுதான் லட்சக்கணக்கான இளைஞர்கள், ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள், நண்பர் இல்லை தோழர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். மகாத்மா காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்குள் நுழைந்தால் மிகப்பெரிய கூட்டம் வரும். ஒரு முறை அந்த கூட்டத்தை கலைப்பதற்காக குமாரசாமி ராஜா தடியடி நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதை போலவே நேதாஜியுடைய வீர உரைகள் பலரையும் ஆற்றுப்படுத்துவதாக இருந்தது. ஹிட்லர் பேசுவது என்றால் அந்த மேடையிலே ஹிட்லருக்கு மட்டும்தான் அந்த வெளிச்சம் இருக்கும், மற்றவர்கள் எல்லாம் இருட்டில் இருப்பார்கள். ஹிட்லர் எழுந்து பேசினால் நீராவி அந்த பாத்திரத்தின் மூடியை தூக்குவதைப் போல அந்த உரை உணர்ச்சி வசப்பட்ட உரையாக இருக்கும். ஆனால் அப்படி உணர்ச்சி வசப்பட்ட உரை முதலாம் உலகப் போரிலே ஜெர்மனி தோற்றிருந்த காரணத்தால் அந்த மக்களுக்கு தேவைப்பட்டது. ஹிட்லர் பேசினால் ஃபியூரர் ஃபியூரர் என்று அத்தனை பேரும் கத்துகிற அளவிற்கு அவருடைய உரை இருந்தது. தலைமை பண்பை அவருக்கு அள்ளி கொடுத்தது அவருடைய பேசுகின்ற ஆற்றல் தான். முசோலினுடைய உரையை நீங்கள் கேட்டால் 2 பக்கமும் கைகளை வைத்துக் கொண்டு எம்பி எம்பி பேசுகிற ஒரு உரை முசோலினுடைய உரை. ஆனால் இத்தாலியிலே முசோலினியை மக்கள் நேசிக்கின்ற காலம் ஒன்று இருந்தது. நீங்கள் பணிக்கு சென்றால் கூட சொற்பொழிவாற்றுகிற திறன் மிகவும் முக்கியம். ஏனென்றால் ஒரு வரவேற்புரையோ நன்றியுரையோ ஆற்றுகிற போது நீங்கள் எப்படி ஆற்றுகிறீர்கள் என்பதை வைத்துத்தான் அந்த கூட்டமே அதன் பொருண்மையை தீர்மானிக்கிறது. சில பேர் வரவேற்புரையிலேயே நன்றி சொல்லிவிடுவார்கள், சில பேர் நன்றி உரையில் வரவேற்பார்கள். எனவே சொற்பொழிவு ஆற்றுகின்ற திறன் பணியிலும் முக்கியமாக இருக்கிறது. மக்களிடம் ஒரு கருத்தை பதிய வைக்க வேண்டும் என்றால் சொற்பொழிவு தேவைப்படுகிறது. மக்களை தீர்க்கமாக சிந்திக்க வைக்க வேண்டும் என்றால் சொற்பொழிவு தேவைப்படுகிறது.
கடைசியிலே இருக்கிற ஒருவருக்கும் ஒரு செய்தி போய் சேர வேண்டும் என்றால் நாம் மிகுந்த உத்வேகத்தோடு பேசினால்தான் அது சென்று அடையும். சொற்பொழிவை கேட்பதற்கு மிகுந்த கவனம் வேண்டும். யாரெல்லாம் சொற்பொழிவை கேட்டு பழக்கப்படுகிறார்களோ அவருடைய கவனம் பட்டை தீட்டப்படுகிறது, கூர்மை அடைகிறது. அவர்கள் எளிதில் எதையும் வாசித்து விட முடியும். சொற்பொழிவுகளின் காரணமாக அறிவியல் மனப்பான்மை வளர்ந்தது, மூட நம்பிக்கைகள் அழிந்தன, மக்கள் சிந்திக்க தொடங்கினார்கள். சொற்பொழிவுகளின் காரணமாகத்தான் இந்தியாவிலே நாட்டுப்பற்று அதிகரித்தது, விடுதலை வேட்கை தொடங்கியது. சொற்பொழிவுகளின் காரணமாக தான் சமத்துவம் வேண்டும் என்கின்ற எண்ணம் மக்களுக்குள் ஏற்பட்டது. அறிவை விரிவு செய்ததில் சொற்பொழிவுகளுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. சில இடங்களில் இரவு முழுவதும் திரௌபதி அம்மன் திருவிழா நடக்கும். அப்போது அங்கே பாரத கதையை விடிய விடிய சொல்வார்கள். அந்த ஊர் மக்கள் எல்லாம் பகலிலே தூங்கிவிட்டு இரவிலே பாரத கதையை கேட்பார்கள். அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்குமே பாரத கதை தெரியும். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் கொஞ்சம் சேர்த்து வழக்கமான பாரதத்தை விட இன்னும் விரிவாக பேசுகிற அளவிற்கு பயன் பெற்றவர்களாக இருப்பார்கள். எங்கள் வீட்டிற்கு அப்படி ஒரு உறவினர் வருவார். அவர் பெயர் பாப்பா. எல்லோரும் திருப்பத்தூர் பாப்பா என்பார்கள். என்னுடைய பெரியம்மா. அவர் வந்தால் நாங்கள் எல்லாம் சுற்றி அமர்ந்து கொண்டு பாரத கதையை கேட்போம். அவர்கள் ஒன்றும் படித்ததில்லை, ஆனால் கேட்டு கேட்டு அது காதுகளுக்குள் நுழைந்து ஆழ்மனத்துக்குள் தஞ்சமடைந்ததால் அற்புதமாக பேசுகிற ஆற்றலை அவர் பெற்றார். நீங்கள் சரித்திரத்தில் சொற்பொழிவுகள் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தின என்பதை பார்க்க வேண்டும். முதலாக இந்திய வரலாற்றில், ஏன் உலக வரலாற்றில் மிகச் சிறப்பாக பேசி தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் விழிப்புணர்வை தந்த பெருமை புத்தரை சார். புத்தருடைய சகா காஷ்யப்பர் அவற்றில் லயித்து போய்விடுவார். புத்தருடன் எப்போதுமே இருப்பவர் ஆனந்தன். ஆனந்தன் அதை அறிவு ரீதியாக கேட்டார், உணர்வு ரீதியாக கேட்கவில்லை. அதனால் புத்தர் மெய்ஞானம் அடைந்ததும் பரிநிர்வாணத்தை அடைந்ததும் அதை எழுதலாம் என்றால் அருகிலேயே இருந்தவர் ஆனந்தர் தான். ஆனால் அவர் மெய்ஞானம் அடையாத காரணத்தால் எழுத முடியாத சூழ்நிலை. ஒரே நாளில் அமர்ந்து மெய்ஞானத்தை அடைந்து அவரால் தொகுக்கப்பட்டதுதான் தம்மபதம் என்கின்ற அந்த அற்புதமான காவியம். கடைசியாக புத்தர் பேசிய உரை ஒரு சிங்கத்தின் முழக்கம் என்பது, தி லயன்ஸ் ரோர் என்பது. அந்த உரை 3 மணி நேரம் புத்தரால் நடத்தப்பட்டது. பேசி பேசி மக்களுடைய மனத்தை மாற்ற முடியும் என்பதற்கு சரித்திரத்திலே நாம் கண்ட மிகப்பெரிய சான்று புத்தர். கன்ஃபியூஸ் உரையாடுவார், ஆனால் கன்ஃபியூசியஸை போல தொடர்ந்து உரையாடியவர்கள் யாரும் இல்லை. கிரேக்கத்திலே ஏத்தன்ஸ் நகரிலே மக்களிடம் நின்று, இளைஞர்களிடம் நின்று, ஏத்தன்ஸ் நகரத்து இளைஞர்களை என்று அழைத்து அவர்களை பகுத்தறிவு பாதைக்கும் எதையும் கேள்வி கேட்கின்ற திறனுக்கும் உட்படுத்தியவர் சாக்ரட்டிஸ் என்கின்ற அந்த மகத்தான மனிதர். அவருடைய சீடரின் சீடரான அரிஸ்டாட்டில் எப்படி சொல்லாட்சி இருக்க வேண்டும் என்பதற்காகவே ரெட்டாரிக்ஸ் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார். அலெக்சாண்டர் காலத்திலே வாழ்ந்தவர் டெமஸ்தனிஸ். அவர் திக்குவாயாக இருந்தார். அவர் தன்னுடைய கடைவாயிலே கூழாங்கற்களை நிரப்பிக்கொண்டு பேசி பேசி கடல் அலைகளை காட்டிலும் உச்சஸ்தாயிலே பேசி மலையிலே ஏறுகிற போது நீண்ட நேரம் ஒரு நீண்ட வாக்கியத்தை பேசுவதற்கான பயிற்சியை பெற்று திக்குவாயை தித்திக்கும் வாயாக மாற்றிக்கொண்டார். பெரிய சொல்லாட்சி நிறைந்தவர் சிசரோ. சிசரோவின் சொல்லாட்சி ஆண்டனியின் சொல்லாட்சியை விட அதிகமாக இருந்ததால் தான் சிசரோவை கொல்வதற்கு ஆண்டனி ஆயத்தமானார் என்பதை ஜூலியஸ் சீசர் நாடகத்தில் நாம் பார்க்க முடிகிறது. கிரேக்கத்திலே சொற்பொழிவுகளை எழுதி தருவதற்கு சில பேர் இருந்தார்கள். அவர்களுக்கு பெயர் லோகோகிராபர் என்று பெயர். ஒருவர் பேசினால் எப்படி அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை திருவள்ளுவர் 100 குறட்பாக்களில் 10 அதிகாரங்களில் தொகுத்திருக்கிறார். அவர் தகவல் பரிமாற்றத்தை போல அதிக குறட்பாக்களை எதற்கும் ஒதுக்கவில்லை. அதற்கு அடுத்தது அவர் ஒதுக்கியது
நட்புக்கு 5 அதிகாரங்கள். ஏனென்றால் தகவல் பரிமாற்றம் இல்லை என்றால் இல்லறம் இல்லை, தகவல் பரிமாற்றம் இல்லை என்றால் மக்கட்பேறு இல்லை, தகவல் பரிமாற்றம் இல்லை என்றால் நட்பும் இல்லை. 100 குரட்பாக்களை அவர் ஒதுக்கினார். அதே போன்று ராமாயணத்திலே அனுமனைத்தான் சொல்லின் செல்வர் என்று அழைக்கிறார்கள். சுவைபட பேசுவதிலும் அடுத்தவர்கள் பேசுவதை கவனிக்கின்ற காரணத்தினாலும் தான் அனுமனுக்கு அந்த பெயர். இறுதியாக பேசுவார் அனுமன். ஆனால் தனக்கு மன்னனாக இருக்கிற சுக்ரீவனையே எதிர்த்து பேசுகிற வல்லமை பெற்றவராக அனுமன் இருந்ததனால்தான் சொல்லின் செல்வர். சில நேரங்களில் மேலே இருப்பவர்களையும் மென்மையாக எதிர்த்து பேசுகிறவர்கள் தான் சொல்லின் செல்வர். உங்கள் காதுகளை இரவல் கொடுங்கள் என்று பேசி அவர்களை எல்லாம் வசீகப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக ஆண்டனி வலம் வருவான். அவன் கிளர்ச்சியாளர்களை ஓட ஓட விரட்டுகின்ற அளவிற்கு மக்களை கொதித்தட செய்வான். நீதியும் நியாயமும் நிலைபெற வேண்டும் என்பதற்காக போர்சியா என்கிற பாத்திரத்தை வெனிஸ் நகரத்து வியாபாரி என்பதில் ஷேக்ஸ்பியர் படைத்திருப்பார். எனவே மகத்தான மனிதர்கள் சொற்பொழிவை நிகழ்த்தி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஒரு சொற்பொழிவு எப்படி தயாரிக்கப்பட வேண்டும்? ஒரு சொற்பொழிவு தெரிந்ததிலிருந்து தெரியாததற்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டும். முழுவதும் தெரிந்ததாக இருந்தால் மக்கள் கிளம்பி விடுவார்கள். தெரியாததாக இருந்தால், உதாரணமாக நாம் குவாண்டம் தியரியை பற்றி இங்கே பேசினால் இருக்கை கூட காலியாக தெரியாததற்கு அழைத்து செல்ல வேண்டும். பன்னாட்சா ஒரு கூட்டத்திற்கு போனார். அங்கே இருந்த மக்களை பார்த்து, நான் பேசப் போவது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். தெரியாது என்று எல்லோரும் சொன்னார்கள். தெரியாதவர்களிடம் பேசி பயனில்லை என்று சென்று விட்டார். உடனே அவர்கள் அடுத்த நாட்கள் கூடி அவரை மறுபடியும் வரவழைத்தார்கள். நான் பேசுவது தெரியுமா என்றார். தெரியும் என்றார்கள். தெரிந்தவர்களிடம் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று சென்று விட்டார். 3ஆம் நாள் அவர்கள் ஒரு முடிவு செய்தார்கள். பாதி பேர் தெரியும் என்பது, பாதி பேர் தெரியாது என்பது. அவர் தெரியுமா என்று கேட்டவுடன் பாதி பேர் தெரியும் என்றார்கள், பாதி பேர் தெரியாது என்பார்கள். தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு சொல்லுங்கள், தெரியாதவர்கள் தெரிந்தவரிடம் கேட்டு சொல்லுங்கள் என்று சென்று விட்டார். எனவே தெரிந்ததிலிருந்து தெரியாததற்கு அழைத்து செல்ல வேண்டும். ஒரு நல்ல உரை என்பது படித்தவர்களுக்கும் சுவையாக இருக்க வேண்டும், பாமரர்களுக்கும் சுவையாக இருக்க வேண்டும். ஹிட்லர் தன்னுடைய எனது போராட்டம் நூலிலே ஒன்று எழுதினார். இதுதான் சொற்பொழிவு கலையின் சூத்திரம். அவர் எழுதினார், நான் பலரை பார்க்கிறேன், அறிவாளிகளாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் பேசுவது படித்தவர்களுக்குத்தான் புரிகிறது. இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் பாமரர்களுக்காகவே பேசுகிறார்கள். படித்தவர்களும் பாமரர்களும் நேசிக்கிற மாதிரி ஒரு சொற்பொழிவு இருக்க வேண்டும் என்று எழுதினார். அதைத்தான் அவர் செய்தார். அதனால்தான் அவருடைய காலத்திலே மிகப்பெரிய அறிஞர்களும் தத்துவஜாலிகளும் கூட ஹிட்லரை நம்பினார்கள், ஹிட்லரின் வசப்பட்டார்கள். ஒரு பேச்சை தயாரிக்கிற போது வடிவமும் முக்கியம், உள்ளடக்கமும் முக்கியம். சிலர் அலங்கார சொற்களை போடுவார்கள், உள்ளே ஒன்றும் இருக்காது, கிராமத்து பிஸ்கட்டை போல. ஆனால் அலங்கார சொற்களும் தேவை, அதே நேரத்தில் உள்ளே சத்தும் தேவை. இரண்டும் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது கடை வீதியிலே விற்கின்ற சுவைக்கான இனிப்பை போல இருந்துவிடும். அதற்கு பிறகு உடலுக்கும் உள்ளத்துக்கும் எந்த சத்தையும் சேர்க்காது. ஒரு பேச்சை தயாரிக்கின்ற போது அந்த பேச்சு மிகவும் சுவையாக இருப்பது மட்டுமல்ல, அந்த பேச்சு நமக்கு ஆறுதல் தருவதாகவும் இருப்பது. இன்னும் கொஞ்சம் நீடிக்க கூடாதா என்று நினைக்கிற போதே முடித்து விட வேண்டும். என் தந்தை சொல்வார், சாப்பிடும் போது ஒரு விதியை வைத்துக்கொள், இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் என்று தோன்றுகிற போதே எழுந்து விடு என்று சொல்வார். அது சொற்பொழிவுகளுக்கும் மிகவும் பொருத்தம். கைத்தட்டல்களிலேயே 2 விதமான கைத்தட்டல்கள் இருக்கின்றன. உற்சாகப்படுத்துகிற கைத்தட்டல் ஒரு வகை, உடனே முடி என்று வருகிற கைத்தட்டல். உடனே முடி என்று வருகிற கைத்தட்டல் தேவையில்லாத இடத்தில் வரும், தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். பேச்சிலே நகைச்சுவை தேவை, ஆனால் அது எப்படிப்பட்ட நகைச்சுவை? 3 விதமான நகைச்சுவைகள் இருக்கின்றன. அடுத்தவர்களை தாழ்த்தி மக்களை சிரிக்க வைப்பது. இன்னொன்று, தன்னை தாழ்த்தி கொண்டு அடுத்தவர்களை சிரிக்க வைப்பது. 3வது வகை அனைவரையும் உயர்த்துகிற நகைச்சுவை.
அப்படிப்பட்ட உயர்த்துகிற நகைச்சுவை எது சொந்த கருத்து என்பதே தெரியாது. மேற்கோள்களால் நிரம்பிய பேச்சாக இருக்கும். இவர்கள் கடன் வாங்கிய கருத்துகளால் பேச்சை நிரப்புவர். ஒருவர் மேடையில் பேசுகிறார், மேற்கோள் சொல்கிறவன் எல்லாம் முட்டாள் என்று சியோங்கா பியோங்கோ சொன்னார். அதுவே மேற்கோள் தான். பிறகு என்ன சியோங்கா பியோங்கோ சொல்வது? எனவே மேற்கோள்களால் நிரப்பக்கூடாது. எனக்கு தெரிகிறது என்பதனால் என்னுடைய மேதா விலாசத்தை இங்கே காட்டக்கூடாது. வீட்டிற்கு நீங்கள் செல்லுகிற போது 4 சரக்குகளையாவது எடுத்து செல்ல வேண்டும். எனவே என்னுடைய பேச்சு உங்களுக்கு பயன்படுகிற மாதிரி இருக்க வேண்டும். சொந்த அனுபவங்களை சொல்லலாம், ஆனால் அது சுயபுராணமாக இருக்கக்கூடாது. கதைகளை சொல்லலாம், ஆனால் அது கதை விடுவதாக இருக்கக்கூடாது. மேடையிலே மற்றவர்களை ஒருமையில் பேசக்கூடாது. ஏற்கனவே பேசிய திரு ராம் அவர்களை நான் மறுத்து பேசக்கூடாது. இப்படி ஒரு நாகரிகத்துடன் நாம் பேசுவது அவசியம். பேசுகிற போது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடித்து விட வேண்டும். மாநகரங்களில் இருந்து வருகிறவர்கள் எல்லாம் பேருந்தை பிடித்து வீட்டிற்கு சென்று மறுபடி நீங்கள் மற்ற நாட்டின் அறிஞர்களையும் பேசலாம், தவறு இல்லை. ஏனென்றால் மற்ற நாட்டினர் கண்டுபிடித்த பொருட்களை எல்லாம் பயன்படுத்துகிறோம். இங்கே நாம் பயன்படுத்துகிற பெரும்பான்மையான பொருட்கள் அயல் நாட்டு பொருட்கள். அயல் நாட்டின் அறிவு தேவையில்லை என்று ஒதுக்க வேண்டியதில்லை. அறிவு எந்த மூலையில் இருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதுதான் முறை. அதை நம்முடைய அறிவில் உரசி பார்த்து பொருத்தமாக இருந்தால், ஆனால் யாரையும் வரவேற்க மாட்டார்கள். சில பேர் நன்றி உரையாற்றுவார்கள், ஏற்கனவே பேசியவர்களை எல்லாம் மறுத்து பேசுவார்கள். இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. பேசுகிற போது பற்றை ஏற்படுத்தலாம், வெறியை ஏற்படுத்தக்கூடாது. அடுத்தவர்கள் இதயத்தில் பற்று வரலாம், அந்த பற்று புற்றாக மாறுகிற போதுதான் அது வெறியாக மாறுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு நல்ல பேச்சு அடுத்தவர்களை சிந்திக்க தூண்ட வேண்டும், வாசிக்க தூண்ட வேண்டும், அவர்கள் இன்னும் தேட வேண்டும் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும். ஒரு நல்ல உரையை ஆற்றுகிற போது ஏற்ற இறக்கங்கள் தேவை, வெறுப்பை உமிழக்கூடாது, அடுத்தவர்களை தரக்குறைவாக தாக்கி பேசக்கூடாது. ராஜாஜி ஒரு முறை பேசுகிறார், அவருக்கு எதிர்க்கட்சியாக இருப்பவரை பற்றி பேசுகிறார். எதிர்க்கட்சி தலைவருக்கு அன்று பிறந்த நாள். அவர் பேசும்போது சொல்கிறார், நம்முடைய எதிர்க்கட்சி தலைவருக்கு பிறந்த நாள், அவருக்கு ஆயுள் வளர வேண்டும், நாம் எல்லாம் அவருடைய ஆயுள் வளர வேண்டும் என்று பிரார்த்திப்போம். அதே நேரத்தில் அறிவும் கொஞ்சம் வளர்ந்தால் பரவாயில்லை. அவதானிப்புகள், நீங்கள் கவனித்தவற்றை வைத்து அவற்றை தயாரிக்க வேண்டும். ஒரு நல்ல உரையில் அறிவியல், பொருளியல், உளவியல், தத்துவம், வரலாறு, புவியியல், பூகோளம் போன்ற அனைத்து கருத்துகளும் இருக்க வேண்டும். நான் ஓர் உரையை விருந்துக்கு ஒப்பிடுவேன். ஒரு விருந்தில் அரிசியை போல நம்முடைய சொந்த கருத்துகள், சோறை போல சொந்த கருத்துகள், அதிலே கூட்டு போல மற்ற மேற்கோள்கள், பொரியலை போல சுவையான சம்பவங்கள், இனிப்பை போல நகைச்சுவை, பச்சடியை போல அங்கே காண்கின்ற காட்சிகள், அதிலே சாம்பாரை போல நாம் படித்திருக்கின்ற சரித்திர கூற்றுகள், ரசத்தை போல உணர்ச்சியை தூங்கக்கூடிய செயல்பாடுகள், தயிரை போல நாம் செரிக்க வேண்டிய அளவிற்கு திருப்பி சொல்கின்ற சில சம்பவங்கள், இறுதியாக தாம்பூலத்தை அசை போடுவதைப் போல நாம் வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டிய நேரங்களில் சமயோசிதமான சில கருத்துகளும் இருக்க வேண்டும். உதாரணமாக, இலக்கியவாதிகள் இருந்திருந்தால் இந்த பதிவாளரை தண்ணி இல்லாத காட்டிற்கு மாற்றியிருப்பார்கள் என்று சொன்னேன். அரங்கமே அதிர்ந்து போனது. இலக்கியவாதிகள் இருந்திருந்தால் இந்த பதிவாளரை தண்ணி இல்லாத காட்டுக்கு தள்ளி இருப்பார்கள். இந்த நல்லார் ஒருவர் போயாவது அங்கே மழை பெய்யாதா என்று இது சமயோசிதமாக சொன்னது. அவர்கள் தான் இந்த ஒளிவாங்கியும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னேன். பிறகு சரியாகிவிட்டது. இப்படி சமயோசித கருத்துகளும் மிகவும் முக்கியம் என்பதை நாம் உணர வேண்டும். சரி, ஒரு மேடை பேச்சு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? எடுத்த உடனேயே அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்து விட வேண்டும். உதாரணமாக, நான் ஒரு நிறுவனத்தில் பேசுகிற போது அந்த நிறுவனத்தின் தலைவர் அமர்ந்திருந்தார்.
நிறுவனத்தின் தலைவருடைய மனைவியும் அமர்ந்திருந்தார். நான் பேசுகிற போது நிறுவனத்தின் தலைவர் அவர்களே, தலைவரின் தலைவராக இருக்கிற அவருடைய துணைவியார் அவர்களே என்று குறிப்பிட்டேன். அதற்கு பிறகு கலகலப்பு ஏற்பட்டுவிட்டது. ஆனால் பிறகுதான் நான் புரிந்து கொண்டேன், இது ஒன்றும் என்னுடைய புதிய சரக்கு அல்ல. ஏற்கனவே ஷேக்ஸ்பியர் ஒத்தெல்லோவில் கேப்டன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த காலத்திலேயே இதையெல்லாம் அந்த மனிதன் செய்துவிட்டு போய்விட்டார் என்று நான் சிந்தித்தேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் அத்தனை பேரும் இந்த மேடைக்கு ஏதேனும் ஒரு வகையில் பங்காற்றி இருப்பார்கள். அதுவும் சில கூட்டங்களில் ஒருவர் நாற்காலிகளை ஏற்பாடு செய்திருப்பார், ஒருவர் ஒளிவாங்கி ஏற்பாடு செய்திருப்பார், ஒருவர் ரத்தன கம்பளத்தை ஏற்பாடு செய்திருப்பார், ஒருவர் அந்த மேஜையை ஏற்பாடு செய்திருப்பார், ஒருவர் வருகிறவர்களுக்கு உணவை ஏற்பாடு செய்திருப்பார், ஒருவர் தான் எல்லாரையும் கூட்டிக் கொண்டே வந்திருப்பார். எல்லாரையும் அழைத்து வந்தவரே அவராகத்தான் இருப்பார். ஆகவே அவருடைய பெயரை சொன்னால்தான் அந்த மக்களிடம் ஒரு மரியாதை ஏற்படும். இல்லாவிட்டால் அந்த மரியாதை இல்லாமல் போய்விடும். எனவே அனைவரையும் அழைப்பதும், அனைவரையும் பேசுவதும், அனைவருடைய மரியாதையோடு விழிப்பதும் நம்முடைய தேவை என்பதை உணர வேண்டும். அதனால் அவர்களே இவர்களே என்று சொல்லாமல் அனைவரும் என்று சொல்வதில் பயனில்லை. அனைவரையும் நாம் விழிப்பது நம்முடைய கடமை. நாம் பேசுவது ஒரு நோக்கத்தோடு இருக்க வேண்டும். மக்களின் மனத்திலே எதை பதிய வைக்கப் போகிறோம் என்பது மிகவும் முக்கியம். எனவே நாம் மக்களின் மனத்தில் ஆழமான கருத்துக்களை பதிய வைக்க வேண்டும். நோக்கத்தோடு பேசிய உரைகள் தான் வரலாற்றிலே காவியம் படைத்திருக்கின்றன. நான் சொன்னதை போல மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியருடைய நோக்கம்தான் அந்த கடமை இருக்கிறது. எனக்கு ஒரு கடமை என்கின்ற அந்த உரையை வரலாற்று சிறப்பு மிக்க உரையாக மாற்றியது. அறிவை தூண்டுவதாக இருக்க வேண்டும். வந்திருக்கின்ற பார்வையாளருடைய அறிவை ஓர் அங்கலமாவது உயர்த்த வேண்டும். அதே நேரத்தில் செயல் திட்டத்தையும் அளிக்க வேண்டும். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு முறை ஒரு தவளை 4 கால்களும் வெவ்வேறாக இருப்பதால் என்னால் சரியாக நடக்க முடியவில்லை என்று சொன்னார். அப்போது அங்கே ஒரு ஆந்தை இருந்தது. அந்த ஆந்தை தவளை பார்த்து சொன்னது, 4 காலையும் சமமாக ஆக்கிவிடும். உடனே தவளை சொன்னது, 4 கால்களை எப்படி சமமாக ஆக்குவது? ஆந்தை சொன்னது, நான் கொள்கை முடிவுகள் தான் எடுப்பேன், நிறைவேற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. எனவே செயல் திட்டங்களும் முக்கியம். நம்முடைய உரை வாசிக்க தூண்ட வேண்டும், சிந்திக்க தூண்ட வேண்டும். நாம் சொல்பவை எல்லாம் சரி என்கிற எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடாது. அவர்கள் போய் தங்கள் மனத்துக்குள் ஒரு விவாதம் நடத்த வேண்டும். பட்டிமன்றத்தில் கூட தீர்ப்புகள் சொல்லப்படுவதில்லை, தீர்வுகள் தான் சொல்லப்படுகிறது. நம்முடைய கருத்துகள் அவருடைய உள்ளத்திலே எதிரொலித்து அவர்கள் போய் அது சரியா என்று விவாதிப்பதற்கான சூழலை நம்முடைய உரை ஏற்படுத்த வேண்டும். இன்னும் நிறைய வாசிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை அது ஏற்படுத்த வேண்டும். ஒரு காலத்தில் சொற்பொழிவு சூழல் தமிழ்நாட்டிலே எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். சொற்பொழிவுகள் தான் தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் பொழுதுபோக்காக இருந்தது. மக்கள் யார் பேசினாலும் கூடி நின்று கேட்பார்கள், கவனிப்பார்கள், ரசிப்பார்கள். எங்கள் ஊரிலே ஒரு கோயில் இருக்கிறது, காவடி பழையாண்டவர் கோயில். அங்கே கிருபானந்த வாரியார் ஆண்டுதோறும் வருவார். அவர் 3-4 நாட்கள் உரையாற்றுவார். நாங்கள் மாணவர்கள் எல்லாம் முதல் வரிசையிலேயே அமர்வோம். அவர் உரையாற்றி கொண்டே ஒரு கேள்வியை கேட்பார். அதற்கு பதிலளித்தால் ஒரு பென்சில் தருவார், ஒரு பேனா தருவார். அதை வாங்குவதற்காக அந்த உரையை அப்படி கவனிப்போம். அந்த காலத்திலே பல கோயில்களில் கதா காலட்சேபங்கள் நடக்கும். அவற்றையெல்லாம் மக்கள் சென்று கேட்பார்கள். பள்ளிகளிலே இலக்கிய மன்றங்கள் இருந்தன. உள்ளூர் பேச்சாளர்கள் வந்து பேசுவார்கள். அரசியல் மேடைகளில் முக்கிய பிரமுகர்கள் வருவதற்கு முன்பு அங்கே உள்ளே இருப்பவர்கள் நிறைய பேசுவார்கள். அவர்களே சுவாரஸ்யமாக பேசுவார்கள். அவர்கள் வரும் வரை அவற்றை மக்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அப்போது பட்டிமண்டபங்கள் எல்லாம் மிக தரமாக நடக்கும். குன்றக்குடி அடிகளார், கீவா ஜெகநாதன் போன்றவர்கள் எல்லாம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் இலக்கியம் தொடர்பான பட்டிமன்றங்களில் ஈடுபடுவார்கள். குன்றக்குடி அடிகளார் பேசுகிற போது அவருடைய உதவியாளர் மறு பரமகுரு கம்பராமாயணத்தின் பல்வேறு பதிப்புகளை வைத்துக் கொண்டு, உரைகளை வைத்துக் கொண்டு அமர்ந்திருப்பார். அடிகளார் கேட்டால் எடுத்து கொடுப்பார். அப்படி உரைகள் நிகழ்ந்த காலம் அன்று இருந்தது. ஒரு கோயிலிலே எந்த திருவிழா என்றாலும் அங்கே உபன்யாசங்கள் நடக்கும். மக்கள் அவற்றையெல்லாம் சென்று உத்வேகமாக பார்ப்பார்கள். பல
பள்ளிகளும் பல கல்லூரிகளும் இலக்கிய மன்றங்களை ஏற்பாடு செய்து அனைவரையும் அழைத்தார். இலக்கியவாதிகள் ஊர் ஊராக சென்று பேசுவார்கள். பேருந்தில் தான் அவர்கள் பயணம் செய்வார்கள். பேச்சு வர்த்தகமாகாத காலம் அது. அவர்கள் ஏதேனும் ஒரு புலவர் வீட்டிலோ இலக்கியவாதி வீட்டிலோ தான் தங்குவார்கள். குறைந்த வசதிகளோடு தங்களை சமாளித்துக் கொண்டு பேச வேண்டும் என்பதற்காக பேருந்திலே இரவு நேரத்தில் பயணம் செய்து அந்த இடத்தை அடைவார்கள். பள்ளிகளில் நிறைய பேச்சு போட்டிகள் நடக்கும். மாதம் 1, 2, 50 ஆண்டுகளுக்கு முன்னால் மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருந்தது. ஆனால் இப்போது எப்படி சொற்பொழிவு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்போது காட்சி ஊடகங்கள் வந்த பிறகு பேச்சு தேய்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சகல நேரமும் உணர்வுகளுக்கு தீனி போடுகின்றன. இடைவிடாத கொண்டாட்டம் என்பதுதான் இன்றைய கோட்பாடாக இருக்கு. எல்லா நேரமும் கொண்டாடினால் பிறகு திண்டாடதானே வேண்டியிருக்கும் என்பதை யாரும் யோசிப்பதில்லை. மக்கள் தொடர்ந்து காட்சி ஊடகத்திற்கு சொன்ன பிறகு நான் புரிந்து கொண்டேன், இது அந்த வகையில் இது இருக்கிறது. நான் சொன்னேன், நான் விளையாடுவதற்காக வரவில்லை, நீங்கள் உங்கள் வினாக்களை சற்று நுட்பமாக கேளுங்கள் என்று. அதற்கு பிறகு 6 ஆண்டுகள் கழித்து ஒரு மாணவர் என்னை வந்து சந்தித்தார். அப்போது அவர் இளைஞராக இருந்தார். உங்களிடம் அப்படி தாறுமாறாக கேள்வி கேட்க முனைந்தவன் நான் தான். இப்பொழுது திருந்திவிட்டு நல்ல பணியில் இருக்கிறேன் என்று சொன்னார். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், மலினமான நகைச்சுவைகளை கையாளுவது அதிகமாகிவிட்டது. அது மட்டுமில்லாமல் அரசியல் நிகழ்ச்சிகளில் கூட காட்டுக்கத்தல் கத்துகிற ஒரு நேர்வை இப்போது பார்க்கிறோம். பார்வை இடத்தலும் பார்த்தலும் என்கிற அற்புதமான புத்தகத்தை எஸ்.வி. ராஜதுரை எழுதியிருக்கிறார். அதில் எப்படி வெளிநாடுகளில் கூட இந்த பேச்சு அரக்கங்கள் செயற்கையாக தயாரிக்கப்படுகின்றன. இதற்காகவே பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பேசி முடித்துவிட்டு ஒரே காரிலே தோழமையுடன் செல்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் தெளிவாக எழுதியிருப்பார். பட்டிமன்றங்கள் என்பவை 3 மணி நேரம், 4 மணி நேரம், 6 மணி நேரம் நடந்தது போய் இப்போது 50 நிமிடங்கள் நடக்கின்ற ஒரு நிகழ்வாக தொலைக்காட்சிகளில் மாறிவிட்டன. விடிய விடிய நடந்த பட்டிமன்றங்கள் விடி மூடுவதற்குள் முடிந்து விடுகின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அதுவும் பெரும்பாலும் ஆனா பெண்ணா என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு இருப்பதை பார்க்கிறோம். காணொலியிலேயே அவர்கள் மூழ்கி விடுகிறார்கள். அவர்களால் கவனம் செலுத்த முடிவதே இல்லை. அவர்கள் ஓடுமேன் ஓட உரிமையின் வருமளவு காத்திருக்கிற கொக்கை போல எப்போது பேச்சாளர் முடிப்பார் என்று காத்து கொண்டிருப்பதை பல நிகழ்வுகளில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால் தெரிவிக்கப்படுகின்ற மாணவர்கள் எந்த பேச்சையும் கேட்பதில்லை, தானாக வருகிற மாணவர்கள் தான் கேட்கிறார்கள். எனவே எண்ணிக்கை முக்கியமல்ல, விருப்பமானவர்கள் எங்களை கவனிக்காமல் அமர்ந்திருப்பதை பார்த்தால் பேசுபவர்களுக்கு பேசுவதில் சுரத்தே இல்லாமல் போய்விடுகிறது. ஏனென்றால் அவர்கள் ஆணி அடித்ததை போல அமர்ந்திருக்கிறார்கள். எந்த உரையையும் அவர்களிடம் நிகழ்த்த முடியாது. பல இடங்களில் வகுப்புகள் கூட இப்போது பவர் பாயிண்டுகளாக ஆகிவிட்டன. அதனால் சொந்தமாக பேசுகிற ஆற்றல் குறைந்து விட்டது. வெளிநாடுகளில் நடக்கிற நிகழ்ச்சிகளில் தான் நம் ஊர் தமிழர்கள் ஆர்வமாக சொற்பொழிவுகளை கேட்கிறார்கள் என்பது நமக்கு ஆறுதலாக இருக்கிறது. நாம் இங்கே விட்டாலும் அவர்கள் தமிழை காப்பாற்றி விடுவார்கள் என்கிற எண்ணமும் நமக்கு ஏற்படுகிறது. இன்று மாணவர்களுக்கு பேசுவதை விட குறுஞ்செய்தி அனுப்புவதுதான் வசதியாக இருக்கிறது. அதனால் பெரும்பாலானவர்கள் அகவயப்பட்டவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இன்ட்ரோ நாம் சொற்பொழிவுகளை எப்படி மீட்டெடுப்பது என்பதுதான் இறுதிக்கிறது. மறுபடியும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இலக்கிய மன்றங்களை, தமிழ் மன்றங்களை நாம் வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. மாணவர்களிடையே பேச்சு போட்டிகளை நடத்துவது அவசியமாக இருக்கிறது. அவர்களுக்கு கவனிக்கின்ற கலையை கற்பித்து தர வேண்டும். நாம் பேசுகிற கலையை கற்றுத் தருவதற்கு முன்னால் மறக்கப்பட்ட கலையாக இருக்கின்ற அந்த கவனிக்கின்ற கலையை கற்றுத் தருவது அவசியம். தகவல் பரிமாற்றம் இருந்தால்தான் ஒருவர் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதை அவர்கள் மனத்தில் பதிய வைக்க வேண்டும். அதை வளர்த்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் தொடக்கத்திலே பார்த்து படிப்பதற்கே நடுக்கிக் கொண்டிருந்த மகாத்மா காந்தியடிகள் பின்னாளில் மிகப்பெரிய ஜனக்கூட்டத்தை வசீகரிக்கின்ற அளவிற்கு சிறந்த பேச்சாளராக ஆனார் என்பதை எடுத்துச் சொல்லி இவர்கள் சிறப்பாக பேச முடியும் என்கிற நம்பிக்கையை அவர்களுக்கு தர வேண்டும். ஒவ்வொரு வகுப்பிலும் வாசகர் மன்றத்தை தொடங்கி
மாணவர்கள் மாதம் ஒரு புத்தகத்தையாவது வாசிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். நூலகத்திற்கு அவர்கள் கட்டாயம் செல்ல வேண்டும் என்கின்ற நெறியை ஏற்படுத்தி அவர்கள் புத்தகங்களை வாசிப்பதற்கு வழக்க வேண்டும். எல்லோரையும் அழைப்பதை விட விருப்பமானவர்கள் வந்தால் போதும் என்று அவர்களை ஒரு சொற்பொழிவுக்கு அழைப்பதும், சிறந்த சொற்பொழிவாளர்களை மட்டுமே அழைத்து அந்த கருத்துக்களை சொல்லச் செய்வதும் அவசியம். வகுப்புகளில்